ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டோட பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, இதை யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க, இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரி. வாட் இஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நேமை பார்க்குறோம். பிளாஸ்டிக் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் வேர்டு, பிளாஸ்டிகோஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் டெரிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிகோஸுக்கு மீனிங் என்ன அப்படின்னா டு ஃபார்ம் அல்லது டு மோல்டு அப்படின்னு வரும். ஸோ மோல்டுனால என்ன, கவர் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய அப்பியரன்ஸ்க்காக நம்ம ஒரு இடத்த கவர் பண்ணி சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி, ஓகேவா? ஸோ இதில் ஒரு பர்சனுடைய அப்பியரன்ஸை நம்மளால் மாற்ற முடியும். அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அவருடைய ஃபங்க்ஷன் எபிலிட்டியும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். எபிலிட்டி அண்ட் அப்பியரன்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ண தான் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவருக்கு கான்ஃபிடென்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க முடியும், ஓகேவா? ஸோ செல்ஃப் இமேஜ் டெவலப் ஆச்சு அப்படின்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடென்ஸையும் டெவலப் பண்ணிடுவார். ஓகே, எதுக்காக இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பீப்புள் பண்ணுறாங்க, வை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு விஷயம் அப்பியரன்ஸ் தான். அதே போல் அவங்களோட லுக்கை வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் டிஃபெக்டை கரெக்ட் பண்ணுறதுக்காகவோ, அல்லது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாடி பார்ட் பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதை நம்ம கொஞ்சம் அல்டர் பண்ணி மாற்றிக்கிறது, ஓகேவா? அல்டர் த அன்கம்ஃபர்டபுள் பார்ட், அதுக்காகவும் நம்ம இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது, ரீகன்ஸ்ட்ரக்டிவ் அண்டு காஸ்மெட்டிக் அப்படின்னு. காஸ்மெட்டிக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லுக்கை வந்து ரொம்பவே நல்லா மாற்றி கொடுக்கும். ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்டடாக கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரினா என்ன, காஸ்மெட்டிக் சர்ஜரினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது 2 கைண்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஜரி, ஓகேவா? இதில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறது மெடிக்கல், ஓகேவா? ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்காக நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி. ஸோ பேர்ன் சர்வேவர்ஸ்லாம் இருக்காங்களா, பேர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சர்வே பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட கான்ட்ராக்சரை போகிறதுக்காக ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அதே போல் கிளஃப்ட் லிப் சர்ஜரி. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பர் லிம் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகி இப்படி மூக்கோடு சேர்ந்துருக்கும். இதெல்லாம் நோஸ் இருக்குது அப்படின்னா நோஸ் கூடவே இருக்கும், ஓகேவா? ஸோ இதை நம்ம கட் பண்ணி இந்த லிப்பை வந்து நார்மல் ஆக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்காக பண்ணுறதான் கிளஃப்ட் லிப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மாஸ்டெக்டோமி, ஓகேவா? ஸோ இப்போ அவங்களுக்கு பிரெஸ்ட்டில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் பர்பஸ்க்காக. அதுவே காஸ்மெட்டிக் சர்ஜரி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப், அதாவது லுக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியதான் காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ லுக் எப்படி சொல்ல அப்படின்னா ஏஸ்தெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய விசுவல் அப்பியரன்ஸ், விசுவல் ஃபார்ம், அவங்களுடைய ஷேப் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது தான் ஏஸ்தெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ இதுக்காக தான் நமக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதிலே பார்த்தோன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டம்மி டக் அப்படின்னு சொல்லுவோம். டம்மி டக். ஸோ இது அப்டமினோபிளாஸ்டி அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்டமனில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம், ஓகேவா? இதோட மெயின் பர்பஸே பார்த்திங்க அப்படின்னா அப்டமன், ப்ரொட்ரூடிங் அப்டமன் இருக்கும் இல்லையா, லூஸ் ஸ்கின்னு, அப்டமன் ரீஜனில் லூஸாக இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட் ஆக்கிடுவாங்க. அதே போல் ஏதாவது மார்க்ஸ் அப்டமன் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கையும் எடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ ப்ரெக்னென்சி அப்போ ஏதாவது மார்க் வந்தாலும் அதையும் எடுத்துடலாம், ஓகேவா? ஸோ அதே போல் ஐலிட் சர்ஜரி. இதில் ஐலைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ காஸ்மெட்டிக்கில் லிப்போசெக்ஷன், ஓகேவா? ஸோ நமக்கு அப்டமன் ஏரியாவில் இருக்கக்கூடிய லிப்பிட்ஸை செக் பண்ணி எடுக்கக்கூடிய சர்ஜரி, அதான் லிப்போசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பிரெஸ்ட் லிஃப்ட், உமன்ஸ் பண்ணக்கூடிய சர்ஜரி, ஓகேவா? ஸோ அடுத்ததாக சீக் ஆக்மெண்டேஷன், ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆக்மெண்டேஷன் மேமோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரெஸ்ட் ரெடக்ஷன் அல்லது பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ஜரிலாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்ஜரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஸ்தெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட், ஓகே, அவங்களுடைய விசுவல் அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே காஸ்மெட்டிக் சர்ஜரி. இப்போ காமனாக பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டம்மி டக் அதிகமாக பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபேட் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அவங்களுடைய அப்டமன் இதை மாற்றுறதுக்காக டம்மி டக் பண்ணுவாங்க. அதே போல் லிப்போசெக்ஷனும் அதிகமாக காமனாக பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டம்மி டக்னா என்னென்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ நமக்கு டம்மி டக் அப்படிங்கிறது அப்டமினோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ப்ரொட்ரூடிங் அப்டமனை, அதே போல் லூஸ் ஸ்கின் அப்டமனில் இருக்குது அப்படின்னா அதை போக்குறதுக்காக பண்ணக்கூடிய சர்ஜரி, ஓகேவா? ஸோ இந்த அப்டமன் ப்ரொட்ரூபரன்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ்னால் வரலாம் அல்லது ஒபிசிட்டினால் வரலாம், ஓகேவா? அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த சர்ஜரி பண்ணுறாங்க.
ஓகே, அடுத்ததாக காமனாக பண்ணக்கூடிய சர்ஜரி அப்படின்னா ஐலிட் சர்ஜரி. ஓகே, ஸோ நம்ம கண்ணை சுற்றி கருவலி இந்த மாதிரிலாம் நிறையா வருது இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அல்லது சுருங்கி போயிடுது கண். ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐலிட் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் அடல்ட்ஸுக்கு தான் பண்ணுவாங்க, அல்லது எந்த வயசுக்குனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆகும், அல்லது இன்ஹெரிட்டடாக இருக்காது, கண்ணில் விரிங்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணில் எக்ஸஸாக ஸ்கின் இருக்குது. ஓகேவா? கண் மேலே எக்ஸஸ் ஸ்கின் இருக்குது, அல்லது விரிங்கல்ஸ் சுருக்கங்கள் அதிகமாக இருக்குது, லோவர் ஐலிடில் அப்படிங்கிறப்ப இந்த சர்ஜரி பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கண்ணை சுற்றி வளைய மாதிரி இருக்கும் கருவளையங்கள். ஸோ அந்த கருவளையங்களை போக்குறதுக்கும் இந்த ஐலிட் சர்ஜரி பண்ணலாம். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்க மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அப்பர் ஐலிடில் இருக்கக்கூடிய பஃபியான ஒரு அப்பியரன்ஸ். ஸோ அந்த பஃபியான அப்பியரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் ஐலிட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக காமனாக பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம்னா லிப்போசக்ஷன். நம்ம சொன்ன மாதிரி லிப்பிட்ஸை அப்படியே அன்வான்ட் ஃபேட்டில் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எலிமினேஷன் ஆஃப் அன்வான்ட் ஃபேட், அதான் லிப்போசக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிப்போசக்ஷனை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு தேவையில்லாத ஃபேட்டை வந்து எடுக்கிறதுக்காக. ஸோ இது அப்டமனில் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஹிப்ஸு, தைஸு, பட்டெக்ஸ், ஆர்ம்ஸ் இந்த மாதிரி எங்கே ஃபேட் அதிகமாக இருந்தாலும் அந்த ஃபேட்டை லிப்போசக்ஷன் சர்ஜரி மூலமாக பண்ணி எடுத்துடலாம். ஆர்ம்ஸ். ஓகே, அடுத்ததாக நம்ம சொன்னோடைய ப்ரெஸ்ட் ஆக்மெண்டேஷன், இதுவும் பார்த்தோன்னா காமனாக பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு ஆக்மெண்டேஷன், அதாவது சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஷேப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது சைஸ் அண்ட் ஷேப்புக்காக. அதே போல் அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அல்லது ஏதாவது வெயிட் லாஸ் ஆகியிருக்காங்க ரீசெண்டாக, வெயிட் லாஸ் அல்லது ப்ரெக்னென்சி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ரெஸ்ட் வால்யூமை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஸ்ட் ஆக்மெண்டேஷன் பண்ணுவாங்க. ஓகே, என்ன தான் நம்ம சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது மேஜராக இதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அப்பியரன்ஸ், அதே போல் நமக்கு வந்து கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபேஸ் எல்லாம் பேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப ஃபேஸில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நம்ம ஃபேஸோட லுக்கை மாற்றலாம். ஸோ இதில் நமக்கு நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான், அதே போல் கோரிடெக்ஸ் இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ், மெட்4. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா சிலிக்கான் தான் நமக்கு மோஸ்ட் காமனாக இருக்கும். ஸோ சிலிக்கானை நம்ம மேலே இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. இம்ப்ளான்ட் மீன்ஸ் அதை அப்படியே வச்சு தச்சுருவாங்க. ஸோ இதுதான் நமக்கு நம்மளால் பலப்பலான்னு ஒரு இது கொடுக்குது. ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, பிளாஸ்டிக் சர்ஜரியில் நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணலை. ஓகேவா? வி ஆர் யூஸிங் த சப்ஸ்டன்ஸ் சிலிக்கான். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா சர்ஜரி பண்ணுறப்போ ஒரு சின்ன டாட்ஸ் அல்லது ஸ்பாட்ஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது நமக்கு பாடியில் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் மாதிரி அப்படியே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மார்க் ரிமூவ் பண்ண அப்படின்னா நம்ம அனதர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, அதே போல் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறனால நமக்கு ப்ளீடிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரலாம். ஓகே, அதே போல் லிப்போசக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அப்டமன் ரீஜனில் லிப்போசக்ஷன் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லிப்போசக்ஷன் பண்ணும்போது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் நமக்கு கலர் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா நார்மலான நிறைய சிடோவர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பிக்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஓகேவா? ஸோ அந்த பிக்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நமக்கு டிஸ்கலரேஷன் நடக்கும். அதே போல் நமக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆகிறதுனால நம்னஸ் வரலாம். அதே போல் நமக்கு புண்ணுகள் கிரியேட் ஆகலாம், ப்ரூயிசிங் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன புண்ணு வரணும். அதே போல் பெயின் கிரியேட் ஆகும். லிப்போசக்ஷன் பண்ணுறப்ப பெயினே வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, ஆனால் பெயின் கண்டிப்பாக கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அதே போல் ஃபேஸ் லிஃப்ட் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறோம் இல்லையா? ஃபேஸை வந்து அப்படியே மாற்றிடுவாங்க உங்களோட லுக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நம்ம இப்போ பேசினதெல்லாம் காமனாக பண்ணக்கூடியது மட்டும்தான் பேசியிருக்கோம், எல்லா பிளாஸ்டிக் சர்ஜரியும் நம்ம பேசலை. ஸோ இதுலேயும் பார்த்தோன்னா நர்வ் டேமேஜெலாம் நடக்கும். ஸோ ஃபேஸில் பண்ணும்போது நர்வ் டேமேஜ் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டியே இருக்காது, எங்கே தொட்டாலும் உங்களுக்கு சென்சிபிளாக இருக்காது. ஃபேஸ் இன்சென்சிபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா ஏதாவது சின்ன ஏதாவது வந்தால் கூட நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் அவங்களுக்கு அஃபெக்டட் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் வரலாம். அதே போல் பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வரலாம். எந்த இடத்துல அவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்களோ அங்கே பார்த்திங்கன்னா பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ். ஆனால் இது கண்டிப்பாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இதையும் நம்ம சரி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய அப்பியரன்ஸை மாற்றி நம்ம பண்ணிக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ எனக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஓகே
ஓகே அது எனக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பெனிஃபிட்டை நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராபேக்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு ட்ராபேக் உங்களுக்கும் வந்து தான் ஆகும். ஸோ பெனிஃபிட்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு ட்ராபேக்கையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு யூ கேன் சர்வை வித் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகே கைஸ், இனி நம்ம வீடியோவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.